أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. يا فتاح. الحمد لله الحمد لله يا الله. உன்னுடைய நேசத்தை பெற்ற வசனங்களை படிப்பதற்கு, யா அல்லாஹ் அந்த நேசத்தை பெறுவதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் நீ ஒன்று சேர்த்திருக்கின்றாய். யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் உன்னுடைய நேசத்தை, உன்னுடைய அன்பை, உன்னுடைய ரஹ்மத்தை, உன்னுடைய பொருத்தத்தை நிறைவாக தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய வசனம் சூரா ஆல இம்ரான் 31வது வசனம். அத நம்ம 31 32 ஓதி கேட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் அதனுடைய விளக்கங்களை பார்க்க போவோம் இன்ஷா அல்லாஹ். மரிமா ஆரம்பிக்கிறீங்களா? أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. قل أطيعوا الله والرسول فإن تولوا فإن الله لا يحب الكافرين. صدق الله العظيم. ஜஸாக் அல்லாஹ் ஹைரா. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையில அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய வசனங்களை பார்க்கலாம் அப்படிங்கிற நியத்துல தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். முதல் நாள் நம்ம பார்த்தோம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான் அல்லாஹ்வுடைய நேசம் யாருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது, இன்பத்திலும் துன்பத்திலும் தானம் செய்வாங்க, கோபத்தை மின்று விளங்குவாங்க, மக்களுடைய தவறுகளை எல்லாம் மன்னிப்பாங்க. இப்படி மன்னிச்சு இப்படிப்பட்ட நல்லடியார்கள் செய்யக்கூடிய நன்மை இருக்குல்ல, அந்த இப்படி நன்மை செய்யக்கூடியவன நான் நேசிக்கக்கூடியவனா இருக்கேன். சுப்ஹானல்லாஹ். நாம அல்லாஹ்வை நேசிக்கிறதை விட அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்கிறது இருக்கே, அல்ஹம்துலில்லாஹ் மிக பெரிய பாக்கியம். நம்ம 2வது நாள் என்ன பார்த்தோம்? எத்தனையோ நபிமார்கள், அவர்களோட அறப்போர் செய்த மக்கள், அந்த அவர்களுக்கு எதிரிகளால் துன்பம் துயரம் ஏற்படும் போது தோண்டு போயிடல, பழங்குண்டி போயிடல, எதிரிகள்கிட்ட பயந்து பணிஞ்சு போயிடல, பொறுமையோட அவங்க அல்லாஹ்வுக்காக போராடி இந்த மார்க்கத்தை நிலைநாட்டினாங்க. இப்படிப்பட்ட பொறுமையாளர்களோட நான் இருக்கிறேன், இப்படிப்பட்ட பொறுமையாளர்களை நான் நேசிக்கிறேன்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். அவங்க அவங்களுடைய துன்ப நேரத்துல எப்படி துவா செய்வாங்க தெரியுமா? அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டு துவா செய்யக்கூடிய முஹ்சீன்களை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். அதே சூரா ஆல இம்ரான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம். 3வது அத்தியாயம் 31வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், நபியே நீங்க இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, நீங்க அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அப்போ அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்களுக்காக உங்கள் பாவங்களை அவன் மன்னிப்பான். எப்போ? அல்லாஹ்வை நீங்க நேசிக்கக்கூடிய மக்களா இருந்தா நபியை பின்பற்றுங்க, அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களுக்காக உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். அடுத்து அல்லாஹ் மிக மிக மன்னிப்பவன், மிகுந்த கருணையாளனா இருக்கிறான் அப்படின்னு நபியே இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய நேசம் நபியை பின்பற்றுறதுல இருக்குது அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் மீது நேசம் கொண்டுள்ளதா பேசக்கூடிய, வாதிடக்கூடிய எவரும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிமுறைய, சொற்கள், பேசக்கூடிய பேச்சலா இருந்தாலும் சரி, செய்யக்கூடிய செயல்களா இருந்தாலும் சரி, பின்பற்றாத வர அவர் பேசக்கூடிய பேச்சுல, அவர் சொல்லக்கூடிய வாதத்துல உண்மையுடையவரா இருக்க முடியாது அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3வது அத்தியாயம் 31வது வசனத்தின் மூலம் உறுதிப்பட சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நமது மார்க்கத்தின் முடிவுப்படி அமையாத ஒரு செயலை ஒருவர் செய்தால் அது நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல பதியப்பட்டிருக்குங்கிறத இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இதனாலதான் நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவராயிருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்ற நபியே நீங்க இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்கன்னு இந்த முந்தின வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ்வை நேசிப்பது உங்களின் நோக்கமா, நம்முடைய நோக்கமா
இருந்தா அதற்காக நமக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன் என்ன தெரியுமா? அதை விட கூடுதலா இருக்கும். என்ன? அல்லாஹ்வே நம்மை நேசிப்பான். அது நாம் அல்லாஹ்வை நேசிப்பதை விட அவன் நம்மளை நேசிப்பது இருக்குல்ல, அது மிகப்பெரிய விஷயம். நீ நேசிப்பது பெருசு இல்ல, உன்னை பிறர் நேசிப்பதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு தத்துவ அறிஞர்கள் எல்லாம் அவங்களுடைய அறிவுரைகளை கூறியிருக்கிறாங்கன்னு அல்லாஹுடைய அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல இந்த வசனத்துக்கு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அழகான விளக்கம் கொடுக்குறாங்க. நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறத விட அல்லாஹ் உங்களை நேசிப்பது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அல்லாஹ்வை தான் நேசிப்பதாக சில மக்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட மக்களை இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் டெஸ்ட் பண்றான், பரிசோதனை செய்யறான். நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறேன்னு சொல்றீங்களா? அப்படி அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களா இருந்தா நபியே இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த வசனம் இறக்கப்பட்ட வரலாறு பத்தி நமக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லி காட்டுறாங்க. வாங்க பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல பலவிதமான கொள்கை கொண்ட கூட்டத்தினர் வாழ்ந்து வந்தாங்க, இருந்து வந்தாங்க. அத்தனை பேருமே அல்லாஹ்வை நேசிக்கிறதா சொல்லிக்கிட்டு வந்தாங்க. குறைஷி கூட்டத்தார் ஒரு நாள் என்ன செய்யறாங்க, தங்களுடைய சிலைகளுக்கெல்லாம் நல்ல அலங்காரம் பண்ணி அவைகளெல்லாம் வணங்குறதுக்கு வராங்க. இத பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த கூட்டத்திட்ட, நீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த நீங்க அவங்களுடைய சந்ததிகளா தானே இருக்கீங்க, நீங்க அவங்கள பின்பற்றக்கூடியவர்னு சொல்லத்தானே செய்யறீங்க. ஆமா அப்படின்னு அந்த மக்கள் சொல்றாங்க. அப்ப அவர்களுடைய மார்க்கத்துக்கு விரோதமா இந்த சிலைகளை, இந்த விக்கிரகங்களை ஆராதனை செய்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அல்லாஹ்விடம் இருந்து மிக நெருக்கமானதை எங்களுக்கு இது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்பி இருக்கோம், நாங்க விசுவாசம் கொண்டிருக்கோம். அதனால அல்லாஹ்வின் பால் நாங்க கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக, அல்லாஹுடைய நெருக்கத்தை, அன்பை, நேசத்தை பெறுறதுக்காகத்தான் இதையெல்லாம் நாங்க வணங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு குறைஷிகள் சொன்னாங்க. இது ரூஹுல் மஆனி அப்படிங்கிற தப்சீர்ல பதியப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நமக்கு வரலாற்று ஆசிரியர் சொல்லி காட்டுறாங்க. இதே மாதிரியே இன்னொரு நிகழ்ச்சி, நஜ்ரான் மாகாணத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கிறிஸ்துவை, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்காங்கல்ல, அவங்கள இறைவன்ட்டு கூறி நாங்க கண்ணியப்படுத்துறது எதுக்கு தெரியுமா? அல்லாஹ்வின் மீது கொண்டுள்ள அன்புனாலதான். அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தும் பொருட்டு நாங்க என்ன செய்யறோம், ஈசாவை கடவுளா ஏற்று நாங்க எல்லாம் செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மறுப்பாகவும் உண்மையான அன்பு யாரிடத்துல இருக்கு அப்படின்னு உலகத்தாருக்கு காட்டுறதுக்காகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நீங்க அல்லாஹ்வை நேசம் கொண்டவர்களா இருக்கிறீங்களா, சிலைகளை வணங்குறதுல இருந்து விலகணும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்த கடவுளா எடுத்துக்கிறது இருந்து விலகி இறை தூதரை நேசிக்கணுங்கிற இந்த வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கனான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி இது சொல்றாங்க. தப்சீர் இப்னு முன்திர்ல பதியப்பட்டிருக்குங்கிறதையும் இங்க வரலாற்று ஆசிரியர் நமக்கு சொல்றாங்க. அப்போ உங்களுடைய எண்ண பிரகாரம் நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவரா இருந்தா இப்போ என்னையும் நீங்க பின்பற்றுங்க, அல்லாஹ் உங்களை நேசிப்பான்னு நபியே நீங்க சொல்லுங்க. ஏன்னா உறுதியான ஆதாரத்தின் மூலம், சந்தேகமே இல்லாம அற்புதத்தின் வாயிலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு அருளப்பட்ட நபித்துவம் உறுதி அடைஞ்சிருச்சு. ஆகையால எல்லா மதத்துக்கும், எல்லா மார்க்கத்துக்கும், எல்லா மக்களுக்கும், உலக மக்கள் அனைவருக்கும் உங்களை நபின்னு ஏற்றுக்கொண்டு பின்தொடர்ந்து வாழ்றதுதான் அவங்களுடைய தலையாய கடமை. ஆகவே நபியே இந்த வசனத்தின் மூலம் மக்களுக்கு அழகான முறையில எடுத்து சொல்லுங்கன்னு அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கப்பட்ட அந்த வரலாற நமக்கு அழகான முறையில சொல்லி காட்டுறாங்க. பாத்தீங்களா, ஒவ்வொருத்தரும் சிலைகளை வணங்குறது அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுறதுப்பா. கிறிஸ்துவர்கள் என்ன ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வணங்குறது அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுறதுப்பா. அப்போ நீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள் பரம்பரையா பெருமையா சொல்றது எதுக்கு? அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுறதுக்கா. அப்ப நீங்க உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றவர்களா இருக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு வேண்டுமா? அப்போ நபியை பின்பற்றக்கூடியவர்களா இருங்க அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். மேலும் இந்த வசனம் எப்படிப்பட்ட ஒரு கருத்தை கொடுக்குதுன்னு சொன்னா, அல்லாஹ்வை நேசிப்பதாக நீங்கள் உண்மையிலேயே
பேசக்கூடியவர்களாக, சொல்லக்கூடியவர்களாக, வாதிடக்கூடியவர்களாக இருந்தா அவனுடைய கட்டளைக்கு நீங்கள் தலை சாய்க்கணும். அவனுக்கு உண்மையிலேயே நீங்க கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களா இருந்தா அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வழி நடக்கணும். இந்த முறையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றுவது அல்லாஹ்வின் மீது அன்பு கொண்டு அவனை வழிபடுவதாகும். இந்த வசனம் நமக்கு அழகான முறையில சொல்லி கொடுக்குது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேணும், அவனுக்கு எதையுமே இணை வைக்க கூடாது, அவனுடைய கட்டளைகளுக்கு உட்பட்டு அவன் ஏவிய பிரகாரம் நடந்தது நம்ம வாழணும்டா, அவன் விளக்கியதை தவிர்த்து கொள்ளணும்டா. இதுதான் அல்லாஹ்வை நேசத்துக்குரிய ஒரு அழகான பொருளா தத்துவமா இருக்கு. அப்ப இந்த முறையில நாம நேசிக்கிற நம்முடைய அடியாரை அல்லாஹ் நேசிக்கிறான். எப்படி? அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அவனுக்கு இணை வைக்காம அவனுக்கு அவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு வாழணும். அவன் எதையெல்லாம் செய்யணும்னு ஏவி இருக்கானோ அதை செய்யணும். அவன் எதுலெல்லாம் இருந்து விலகிக்கிறணும் அப்படின்னு தடுத்திருக்கானோ அதுல இருந்து விலகி வாழக்கூடியதுதான் அல்லாஹுடைய நேசம். இந்த முறையில யார் வாழ்றாங்களோ அவர்களே அல்லாஹ் நேசிக்கிறான். இப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் போற்றி புகழ்ந்து அவர்களுக்கு நற்கூலி வழங்கக்கூடியவனா இருக்கான். நற்கூலி வழங்குறது மட்டுமில்ல, பாவங்களை மன்னிக்கிறான். அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரிய அடையாளம் இதுவாத்தான் இருக்கு. எல்லாத்தையும் விட அவனுடைய மன்னிப்பை பெறக்கூடிய அந்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது மிகப்பெரிய பாக்கியமா இருக்கு. இத குறிச்சுதான், இத பத்தி சொல்லக்கூடியதுதான் இந்த வசனம். உங்களுக்கு உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். எப்போ? நீங்க அல்லாஹ்வை நேசம் கொண்டவர்களா இருந்தா உங்களுடைய தூதரை, இறுதி தூதரை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழுங்கள். அப்போது அல்லாஹுடைய நேசம் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். அவன் மன்னிக்கின்றான். அவன் மிக்க மன்னிக்க கூடியவன்றா இருக்கின்றான், நிகரற்ற அன்புடையவனாய் இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப எந்த ஒருவரை அல்லாஹ் மன்னிக்கிறானோ அவரை அவன் வேதனைக்கு உள்ளாக்க மாட்டான். அவனது கிருபையால் அவர்களை அணைத்து கொண்டு உயர்ந்த இடத்தை அவர்களுக்கு வழங்குவான். சுப்ஹானல்லாஹ். இந்த வசனம் இறக்கப்பட்டதும் மதீனாவால் நயவஞ்சகர்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்களுடைய தலைவன் அப்துல்லா இப்னு உபை அப்படிங்கிறவன் என்ன செய்யறான், தன்னுடைய கூட்டத்தாட்ட சொல்றான், முகம்மதுக்கு நம்ம கீழ்ப்படிவத அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுறது போன்று, அதாவது கிறிஸ்தவர்கள் ஈசாவை நேசிப்பது போல நம்ம எல்லாரும் இந்த முஹம்மதை நேசிக்கணுமா, அவர் அப்படி சொல்றாராமே அப்படின்னு சொல்லி மக்களுக்கு மத்தியில விஷயங்களை கிளப்பிக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயத்த இதுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனத்தையும் இறக்குறான். இந்த விஷயம் ரூஹுல் மஆனில பதியப்பட்டிருக்கு நமக்கு வரலாற்று ஆசிரியர் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க அந்த நபியை பின்பற்றாட்டி, அவருக்கு வழிபட்டு நீங்க நடக்காட்டி, நீங்க புறக்கணித்து போனீங்கன்னு சொன்னா நிராகரிப்பாரோ ஆயிடுறீங்க, நீங்க குஃப்ருக்கு போயிடுறீங்க, காஃபிர் ஆயிடுறீங்க அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியே நீங்க இந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க, அத்தியா அல்லாஹ் வ ரசூல், நீங்க அல்லாஹுக்கு கட்டுப்படணும், ரசூலுக்கு கட்டுப்படணும். அப்படி இல்லாத போது நீங்கள் புறக்கணித்தால் நிராகரிக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ் நேசிக்க மாட்டான், விரும்ப மாட்டான் அப்படிங்கிறத சொல்லுங்க. இந்த முனாஃபிக்களுடைய தலைவனுக்கு பதில் சொல்ற வகையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனத்தை சொல்றான். இப்ப பாத்தீங்களா, நாம அல்லாஹ்வை நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்றது உண்மையா இருந்தா அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு வாழணும். அதுதான் நமக்கு அல்லாஹுடைய நேசத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மார்க்கம் என்பது அல்லாஹுக்காக நேசிப்பது, அல்லாஹுக்காக வெறுப்பது, அதை தவிர வேற என்ன இருக்க முடியும்? நீங்கள் அல்லாஹை நேசிப்பவர்களா இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்ற நபியே நீ கூறுவீராக என்று அல்லாஹ்வே கூறியுள்ளான். சுப்ஹானல்லாஹ். தப்சீர் இப்னு அபி ஹாத்தம்ல பதியப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து, உங்களுக்காக உங்கள் பாவங்களை, நீங்கள் இப்படி வாழும்போது உங்களுக்காக உங்கள் பாவங்களை மன்னிக்கவும் செய்வான். அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன்,
மிகுந்த கருணையாளனாவான்னு இந்த வசனத்தை சொல்றாங்க. இதுக்கு விளக்கம் மேற்கொண்டு சொல்லும் போது, இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீங்கள் பின்பற்றுகிற காரணத்தால் உங்களை இறைவன் மன்னிப்பான். அவர்களது நபித்துவம் என்ற அருளின் காரணத்தால இந்த மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு விளக்கத்தையும் நமக்கு கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அற்புதமா இந்த வசனங்களை நமக்கு சொல்லி காட்டுறான் பாத்தீங்களா? யார் ஒருத்தர் அல்லாஹுடைய தூதரை பின்பற்றி வாழ்றாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கைய அமைச்சுக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் ஈடேற்றம். மத்தவங்க அவங்களுக்கு தான் அல்லாஹுடைய நேசம், மற்றவர்களுக்கு இல்ல அப்படிங்கிறத பாக்குறோமா? இந்த இடத்துல இன்னொரு ஹதீஸ பாருங்க. உங்களில் ஒருவருக்கு அவரின் தந்தை, அவரின் குழந்தைகள், ஏனைய மக்கள் அனைவரையும் விட நான் மிக அன்பானவராக ஆகும் வரை உண்மையான இறை நம்பிக்கையாளராக மாட்டார் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. புகாரி ஷரீஃப்ல 15வது ஹதீஸா பதியப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்ப பாருங்க, நமக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம் நமக்கு எந்த அளவுக்கு இருக்கணும்னா, நம்மளுடைய தந்தையை விட, நம் பெற்ற குழந்தைகளை விட, மற்ற எல்லா மக்களையும் விட நமக்கு பிரியத்துக்குரியவரா, நேசத்துக்குரியவரா யார் இருக்கணும்? அல்லாஹுடைய தூதர் இருக்கணும். அப்பதான் நம்ம ஈமான் கொண்டவர்களா ஆவோம்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அதுக்கடுத்து இன்னொரு ஹதீஸை இந்த இடத்துல சொல்றாங்க. எவரிடம் 3 தன்மைகள் அமைந்து விட்டதோ அவர் ஈமான் என்னும் இறை நம்பிக்கையை சுவைத்தவராவார், சுவைத்து உணர்ந்தவராவார். எப்படி நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இவ்வளவு டேஸ்டா இருக்கு சொல்றேன் இல்லையா? இந்த சாப்பாடுகளை சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி ருசி சொல்ற மாதிரி ஈமானுடைய சுவை, ஈமானுடைய ருசி யாருக்கு தெரியும் தெரியுமா? இந்த 3 தன்மைகள் அவங்களுக்கு இருக்கணும். அவங்க அந்த ஈமானுடைய ருசிய, அந்த டேஸ்ட உணர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்ன தெரியுமா? அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஒருவருக்கு மற்றதையும் விட அதிக நேசத்துக்குரியவராக இருக்கார். அல்லாஹும் அவனுடைய ரசூலும் உலகத்தில் இருக்க அத்தனையும் விட நமக்கு நேசத்திற்குரியதா இருந்துச்சுன்னா ஈமானின் சுவையை உணர்ந்தவர்கள் ஒன்று. அதுக்கடுத்து சொல்றாங்க, ஒருவர் மற்றோரை அல்லாஹுக்காகவே நேசிப்பது. இப்படி யார் இருக்கிறாங்களோ இவங்க அந்த டேஸ்ட உணர்ந்தவங்க. 2வது, நெருப்பில் வீசப்படுவதை வெறுப்பது போல நிராகரிப்புக்கு திரும்பி செல்வதை வெறுப்பது. இத அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒண்ணு, இந்த உலகத்துல அல்லாஹ்வை ரசூலையும் தவிர வேற எதுவுமே நேசத்துக்குரியதா ஆயிடக்கூடாது. 2, யாரையாச்சும் ஒருத்தரை நம்ம நேசிக்கணும்னா அல்லாஹ்வுக்காக, அவனுடைய தூதருக்காக நேசிக்கணும். 3, நிராகரிப்புக்கு போகணும்னா நெருப்புல தூக்கி போட்டா நம்ம இப்படி துடிச்சு போயிடுவோம், அந்த பக்கம் போவோமா? அதே மாதிரி நிராகரிப்புக்கு போறத வெறுக்கணும். இந்த 3 விஷயம் யார்கிட்ட இருக்கோ அவர்கள் ஈமானின் சுவையை சுவைத்தவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹுல் புகாரி 16வது ஹதீஸா இருக்கு. அப்ப பாருங்க, அல்லாஹுடைய நேசம், அல்லாஹுடைய தூதருடைய நேசம், அல்லாஹுடைய அன்பை, அல்லாஹுடைய நேசத்தை பெற்றுத்தரக்கூடியதா இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். அந்த சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க தெரியுமா? அல்லாஹ் மீது எவ்வளவு நேசம் கொண்டு வாழ்ந்திருக்காங்க தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹுடைய மகனார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒவ்வொரு சுன்னாக்களையும் ஒவ்வொரு அணுவா பின்பற்றி வந்திருக்கிறாங்க. ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் போறாங்க. ஒரு இடத்துல இறங்கி அந்த இடத்துல தொழுகிறாங்க. அதே மாதிரி இவங்களும் அந்த பக்கம் பயணம் போகையில அந்த இடத்துல தொழுகிறாங்க. அதே மாதிரி ஒரு பயணத்துல போகையில அந்த இடத்துல யூரின் போயிருக்கிறாங்க. இவங்களும் அதே மாதிரி அடுத்த தடவை அவங்க பயணம் போகையில இவங்க அந்த இடத்துல போய் அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்ச செயல் நானும் செய்யணும்னு அந்த இடத்துல அந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு அப்படியே ஒவ்வொன்னையும் அணுவா பின்பற்றி வந்திருக்காங்க பாத்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நம்ம தொழுகையில ஃபாலோ பண்றதே பெரிய விஷயமா இருக்கு. ஆனா இந்த மார்க்கத்துல இபாதத்து விஷயத்துல ஃபாலோ பண்றதாச்சும் குடும்பத்துல ஃபாலோ பண்றோமா? நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்கள்ல ஃபாலோ பண்றோமா? நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சொல்லலையும் செயல்லையும் ஃபாலோ பண்றோமா? வருத்தத்துக்குரிய விஷயம் நிறைய இருக்குது. இந்த விஷயத்தையெல்லாம் நம்ம கேட்டு அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்கணும்டா, அல்லாஹ்வுடைய உஹப்பு, அவனுடைய மஹப்பத் நமக்கு கிடைக்கணும்டா, நம்முடைய தூதரை பின்பற்றணும்.
அவர்களை நம்ம நேசிக்கணும், அவர்கள் சொன்னபடி வாழணும். அப்போதுதான் நமக்கு அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த இடத்துல அப்துல்லாஹ் இப்னு தீரா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க அப்துல் மலீக் இப்னு மர்வான் அவர்களுக்கு ஒரு பையத் செஞ்சு கொடுக்குறாங்க. அப்படி பையத் சொல்லி செஞ்சு கொடுக்கையில அவங்க அந்த கடிதத்துல எழுதுறாங்க, நான் அல்லாஹ் வகுத்த நெறிமுறைப்படியும் அவனுடைய தூதர் காட்டிய வழிமுறைப்படியும் என்னால் இயன்றவரை உங்களுடைய கட்டளைக்கு செவியேற்பேன், கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று உறுதி அளிக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்ப பாருங்க, நான் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் உண்மையா நான் நடந்துக்கிருவேன். ஒவ்வொரு நேரத்திலும் இந்த சஹாபா பெருமக்கள் அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றி நடக்கிறதுல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த மனிதர்களா வாழ்ந்து காட்டியிருக்காங்க பாருங்க. இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரில 7272வது ஹதீஸா பதியப்பட்டிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு இறை தூதருக்கும் சில அற்புதங்கள் வழங்கப்பட்டு இருந்துச்சு. அத பார்க்கும்போது மக்கள் நம்பியே ஆகணும், அல்லது பாதுகாப்பு பெற்றே தீர வேண்டிய நிலை இருந்தது. எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கின அந்த அற்புதம் எல்லாம் அல்லாஹ் எனக்கு அருளிய இந்த வேத அறிவிப்பு, இந்த வஹி, இந்த அல்லாஹ்வுடைய கலாம், இதுதான் எனக்கு மிகப்பெரிய அற்புதம். எனவே நபிமார்கள்லயே மறுமை நாள்ல பின்பற்றக்கூடிய மக்கள்கள் அதிகப்படியா பின்பற்றக்கூடிய ஒரு நபியா நானே இருப்பேன் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடிய மக்கள்ல எவ்வளவு நபிமார்கள் வந்தாங்க, லட்சத்துக்கு மேல. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய அந்த மக்கள் தான் அதிகமா இருப்பாங்கன்னு நபி நம்ம மேல ஆதரவு வச்சு அந்த எதிர்பார்க்கிறேன்னு சொல்றாங்க. இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹுல் புகாரில 7274வது ஹதீஸா பதியப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்ப பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களா இருந்தா நபியை பின்பற்றி வாழணும், நபியுடைய கட்டளைப்படி கீழ்ப்படிந்து வாழணும். அப்போதான் அல்லாஹ்வுடைய நேசத்துக்கு உரியவர்களா ஆக முடியுங்கிறத எவ்வளவு அழகா எவ்வளவு அற்புதமா நமக்கு சொல்லி காட்டுறாங்க பாருங்க. அடுத்து இன்னொரு ஹதீஸ் இந்த இடத்துல நமக்கு கொடுக்குறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஒரு முறை இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, என்னுடைய சமுதாயத்தார் அனைவருக்கும் சொர்க்கம் செல்வார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்றாங்க, என்னுடைய சமுதாயத்தார் அனைவரும் சொர்க்கம் செல்வாங்க, ஏற்க மறுத்தவரை தவிர அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல தோழர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏற்க மறுத்தவங்கள்ட்ட யார் அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு கீழ்ப்படிந்தவர் சொர்க்கம் போவார், எனக்கு மாறு செய்தவர் சத்தியத்தை ஏற்க மறுத்தவர் ஆவார்னு பதில் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைய ஒவ்வொன்றையும் அச்சொட்டா பின்பற்றி நடக்கக்கூடியவர்களா இருக்கணும். அப்போதான் ஈடேற்றம், அப்போதான் சொர்க்கம். இந்த ஹதீஸ் நமக்கு அழகான முறையில சொல்லி காட்டுதா. இது புகாரி ஷரீஃப்ல 7280வது ஹதீஸா வரக்கூடிய ஒரு செய்திய நம்ம பாக்குறோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நடக்கிறது நமக்கு மார்க்கத்தின் கடமையா இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றினாதான் என்னுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்கும், அப்படி இல்லாத போது நீங்க நிராகரிக்க கூடியவர்களா ஆயிடுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, நபி வழியை பின்பற்றி நடக்கக்கூடியதோடைய அவசியம், அதோடைய முக்கியத்துவத்தை சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் அறிஞ்சு வச்சிருந்தாங்க. அதனாலதான் அவங்களுக்கு சரியத்துல இந்த மார்க்கத்துல சட்ட விளக்கங்கள் ஒவ்வொன்னையும் நபி தோழர்கள் குர்ஆனிலிருந்து பெற்றுக்கொள்வாங்க. அதன் விளக்கங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்கிடுவாங்க. குர்ஆனை பொறுத்த வரையில அது உள்ள வசனங்கள் சுருக்கமானதா இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம், தொழுகை எடுத்துக்கிடுவோம். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுங்கன்னு ஏவி இருப்பான், அதை எப்படி தொழுகணும், எந்த நேரத்துல தொழுகணும் அப்படிங்கிற விரிவான விளக்கம் வேதத்துல இல்ல.
ஆனா இது போன்ற விரிவான விளக்கங்களை நபித்தோழர்கள் என்ன செய்வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் நேரடியா கேட்டு தெரிஞ்சு பெற்று நமக்கும் அறிவிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்ப இது மட்டும் இல்ல, தங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்திலையும் எல்லா சட்டங்களையும் குர்ஆனிலிருந்து பெற முடியாத அந்த நிகழ்வுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கேட்டு அவங்க அதுக்கு விளக்கம் கூற அவங்களுடைய வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடியவர்களா இருந்திருக்காங்க கூடிய செய்திய நம்ம பாக்குறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நபியே, மனிதருக்காக அருளப்பட்ட வேதத்தை அவர்கள் சிந்தித்து உணர வேண்டும் என்பதற்காக தெளிவாக அவர்களுக்கு விளக்கி கொடுப்பதற்கு இந்த வேதத்தை நாம் உன் மீது இறக்கி அருளினோன்னு அல்லாஹ் தாலா சொல்றான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கின இந்த வேதத்தை, அதனுடைய விளக்கங்களை நம்ம எங்க இருந்து பெற முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இருந்து தான் பெற முடியும். அப்ப நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளைகளை அல்லாஹ்வுடைய தூதர் செயல் வடிவமா அழகான முறையில நமக்கு விளக்கி காட்டி நம்ம பின்பற்றக்கூடியவர்களா இருக்கணும். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், நபியே, மேலும் அவர்கள் எந்த விஷயத்தில் தர்க்கம் செய்து கொண்டார்களோ அதை நீர் தெளிவாக்குவதற்காகவே உம்மீது இந்த வேதத்தை இறக்கி இருக்கின்றோம். அப்ப பாருங்க, நமக்குள்ள பிரச்சனைகள், தர்க்கங்கள், குதர்க்கங்கள் வரும்போது நாம அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல்ல இருந்துதான் தெளிவு பெற முடியுங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 16வது அத்தியாயத்துல 64வது வசனமா அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ நம்முடைய ஒவ்வொரு மார்க்க பிரச்சனைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களா ஆக்கி கொள்ளாதவரை நாம ஒருபோதும் உண்மை விசுவாசிகளா ஆக முடியாதுங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வசனத்துல சொல்லி காட்டுறான் பாருங்க. 4வது அத்தியாயம் 65வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இறைவன் மேல் சத்தியமாக அல்லாஹ் சொல்றான், அவர்கள் தங்களிடையே எழுந்த சச்சரவுகளில் உண்மை நீதிபதியாக ஏற்று பின்னர் நீர் தீர்ப்பு செய்து அது பற்றி அதிருப்தி கொள்வார்களேயானால் தம் மனங்களில் அவர்கள் அந்த தீர்ப்பை முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளாத வரை அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். நபியே, உன் இறைவன் மேல் சத்தியமாக அவர்கள் தங்களிடையே எழுந்த சச்சரவுகளில் உண்மை நீதிபதியாக ஏற்று பின்னர் நீர் தீர்ப்பு செய்தது பற்றி எத்தகைய அதிருப்தியும் தம் மனங்களில் கொள்ளாது அந்த தீர்ப்பை முற்றிலும் ஏற்றுக்கொள்ளாத வரை அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் ஆக மாட்டார்கள். 4வது அத்தியாயம் 65வது வசனம். பாத்தீங்களா? அல்லாஹுடைய அந்த தீர்ப்பு அல்லாஹுடைய தூதருடைய தீர்ப்புல இருக்கு. அந்த தீர்ப்பை நம்ம முற்றிலுமா ஏற்றுக்கொண்டால்தான் நம்பிக்கை கொண்டவராகவே ஆக முடியும். இது சரியில்லைன்ட்டு போனா நிராகரித்தவரின் பட்டியல்ல போயிருவோங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப மார்க்கம் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அவங்க அல்லாஹ்வுடைய பேர்ல மக்களுக்கு அறிவிக்கிறாங்க. அவங்க எந்த ஒன்னையும் சுயமா அவங்க சொல்றது இல்ல. அது நிச்சயமா அல்லாஹ் மூமின்களுக்கு அருள் புரிஞ்சிருக்கிறான். அவர்களுக்கு அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அனுப்பி வச்சதுதான் மூமின்களுக்கு அல்லாஹ் புரிந்த அருள். அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பிக்கிறாரு. அவர்களை பாவத்தை விட்டு பரிசுத்தமாக்குறாரு. மேலும் அவர்களுக்கு வேதத்தையும் அல்லாஹ்வுடைய ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவரா இருக்கிறாரு. அவர்களோ நிச்சயமாக இதற்கு முன் பகிரங்கமான வழிகேட்டில் இருந்தார்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். இதே 3வது அத்தியாயம் சூரா ஆல இம்ரான் 164வது வசனத்துல. இப்ப பாத்தீங்களா, இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் தஆலா ஹிக்மாவை, ஞானத்தை சொல்லி கொடுக்கறது என்ன? சுன்னத். சுன்னத்துங்கிற அந்த நபி வழி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வேதத்துக்கு விளக்க உரையா சுன்னத்தை, ஹதீஸ்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வகையா இருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த செய்தி எல்லாம் அபூ தாவூதுல பதியப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு அறிஞர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ நாம அல்லாஹுடைய நேசம் வேணும்னா அல்லாஹுடைய தூதரை ஒவ்வொரு சொல்லுலையும் செயல்லையும் பின்பற்றக்கூடியவர்களா இருக்கணும். அப்போதான் அல்லாஹுடைய நேசத்தை பெற முடியும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். நாம் தூதர் உங்களுக்கு எதை கொடுக்கிறாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்க, இன்னும் எதை விட்டும் உங்களை விலக்குகிறாரோ அதை விட்டு விலகி கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 59வது அத்தியாயத்துல 7வது வசனத்துல சொல்லி காட்டுறான். அதே நேரத்துல இந்த 3வது அத்தியாயத்துல 131 நம்ம பார்த்தோம்.
எப்படி பார்த்தோம்? நீங்கள் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய நேசம் வேணுமா, நீங்க அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள். இல்லை என்றால் நீங்கள் நீங்க அப்படி பின்பற்றும் போது அல்லாஹ்வால் மன்னிப்பு வழங்கப்படுவீர்கள். அவன் மன்னிக்க கூடியவனா இருக்கான். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அல்லாஹ்வுக்கு அவனுடைய தூதருக்கும் நீங்க கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நிராகரித்தீர்கள் ஆனால் அல்லாஹ்வின் கோபத்திற்கும் தண்டனைக்கும் ஆளாவீர்கள். சொல்லி காட்டுறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எப்படி? அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் வழிபடுங்க. அப்படி நீங்க புறக்கணித்து சென்றால் அப்பொழுது உங்களுடைய நிராகரிப்போரா ஆயிருவீங்க. அப்படிப்பட்டவங்களை அல்லாஹ் நேசிப்பது இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளை, அவர்களுடைய வழிகாட்டுதலை, அவர்களுடைய அழகிய சுண்ணாக்களை புறக்கணிச்சு எத்தனை நிக்காஹ், எத்தனை வலிமா, எத்தனை சடங்கு, எத்தனை சம்பிரதாயங்கள் நம்முடைய வாழ்க்கையில பாக்குறோம் இல்லையா? எப்படி அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய நேசமோ, அவனுடைய அன்போ, அவனுடைய ரஹ்மத்தோ, அவனுடைய பொருத்தமும் கிடைக்கும் இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா சொல்றான், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்க. அப்படி கட்டுப்படாம நீங்க நிராகரிக்கும் போது, நபி வழியை புறக்கணிக்கும் போது அல்லாஹ்வுடைய தண்டனை உங்களுக்கு வரும். நீங்க நிராகரித்தவர்களா இருக்கிறீங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய பொருத்தமும் நேசமும் எதுல இருக்கு? அல்லாஹ்வுடைய தூதருடைய அவர்களை பின்பற்றி வாழ்றதுல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சுப்ஹானல்லாஹ். இது மட்டும் இல்ல, இந்த வசனங்களை எல்லாம் பின்பற்றுவதோடைய அவசியத்தையும் பின்பற்றாததுக்குரிய தண்டனையும் நம்ம அழகான முறையில பாக்குறோம் இல்லையா? இந்த அடிப்படையில தான் சஹாபாக்கள் தங்களுக்கு ஏற்படுற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடியவர்களா இருந்தாங்க. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குர்ஆனுடைய சட்டதிட்டங்களை தெளிவா பெறறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிமுறையை நம்ம நாட வேண்டியது அவசியமா இருந்துச்சு. எப்பயெல்லாம் இந்த வழிகாட்டுதல் தேவைப்படுதோ அந்த நேரமெல்லாம் சஹாபாக்கள் தன்னுடைய தூதர்கிட்ட அழகான முறையில போய் அந்த வழிமுறைகளை கற்றுக்கொண்டாங்க. வணக்க வழிபாடுகளா இருந்தாலும் சரி, குடுக்கல் வாங்கலா இருந்தாலும் சரி, எல்லா வகையிலையும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி அப்படியே கடைபிடித்து வாழக்கூடியவர்களா இருந்தாங்க. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறே நீங்கள் தொழுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி புகாரி ஷரீஃப்ல பதிவு பண்ணிருக்க பாக்குறோம். அதே மாதிரி நான் எவ்வாறு ஹஜ் கடமையை நிறைவேற்ற கண்டீர்களோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது முஸ்லிம் ஷரீஃப்ல பதியப்பட்டதா இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அழகிய முறையில ஒவ்வொரு செய்தியையும் நமக்கு அழகான முறையில சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். இன்றைய காலத்துல வாழ்ந்த அழகிய செய்திகளை பாருங்களேன். என்னன்னு சொன்னா, ஒரு தடவை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவியருடைய வீட்டுக்கு 3 பேர் கொண்ட ஒரு குழு வர்றாங்க. அந்த குழு வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய வணக்க வழிபாடுல எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அழகான முறையில அன்னையர்கள் அவங்களுடைய வணக்க வழிபாடு விஷயத்த தெரியப்படுத்தவுமே அதை கேட்டுட்டு அவங்க எல்லாம் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்க வழிபாடுகளை பார்த்தா நமக்கு மதிப்பு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு, நம்மளால எப்படி இதெல்லாம் செய்ய முடியும், நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அப்போ முன்பின் தவறுகள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரே இவ்வளவு வணக்க வழிபாடு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்மெல்லாம் எங்க போறது, இனிமேல நம்ம என்ன செய்யணும், நமக்குள்ள ஒரு உறுதி எடுத்துக்குவோம் இப்படின்னு ஒருத்தர் பேசிக்கிட்டு போறாங்க. அப்படி பேசையில ஒருத்தர் சொல்றாரு, நான் இனிமேலு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னா இரவெல்லாம் தொழுதுகிட்டே இருக்க போறேன், இனிமேல நான் ராத்திரியில தூங்க மாட்டேன். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதரே இவ்வளவு இபாதத்துகள் செஞ்சிருக்கிறாங்க, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எப்ப என்ன செய்யறது, நம்ம எப்படி ஈடேற்றம் அடைய முடியும்? அப்ப இனிமேல் நான் ராத்திரியெல்லாம் தூங்க மாட்டேன், இரவெல்லாம் நின்று வணங்க போறேன்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, நான் ஒரு நாள் கூட விடாம காலம் எல்லாம் பகல் காலங்கள்லாம் நோம்பு வைக்க போறேன், இனிமேல் பகல்ல நான் சாப்பிடவே மாட்டேன், நான் அப்பதான் நான் ஈடேற்றம் பெற முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. 3வது நபர் சொல்றாரு, நான் கல்யாணமே முடிச்சுக்க மாட்டேன், பெண்களோட சாவாசமே வேணாம், நான் அதுல இருந்து ஒதுங்கி துறவரமா போறேன், நான் ஒரே இபாதத்து தான் இப்படி இருக்க போறேன், இனிமேல் நான் கல்யாணமே முடிச்சுக்க மாட்டேன்னு 3 பேரும் இப்படி ஆளுக்கு ஒண்ணு பேசிக்கிட்டு போறாங்க. இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு
தெரியப்படுது. தெரிய வந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர்களை எல்லாம் அப்படியே கூப்பிட்டு அனுப்புறாங்க. அவங்க எல்லாம் வந்ததும், இப்படி இப்படி எல்லாம் பேசி கொண்டு போனது நீங்க தானா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க எல்லாம் அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களை விட அதிகம் நான் அல்லாஹ்வை அஞ்சுபவன், உங்களை விட அதிகம் நான் அல்லாஹ்வை பயந்து நடப்பவன். இருந்தாலும் நான் என்ன செய்யறேன், நோன்பு வைக்கிறேன், நோன்பை விட்டு விடவும் செய்யறேன். நோன்பு வைக்கவும் செய்யறேன், நோன்பு விட்டு விடவும் செய்யறேன். அதனாலதான் சுண்ணத்தான நோன்புகள் திங்கட்கிழமை நோன்பு, வியாழக்கிழமை நோன்பு, ஒவ்வொரு மாசமும் 13, 14, 15 நோன்பு, இன்னும் முஹர்ரம் மாசத்துல நோன்பு, அரஃபாவுடைய நோன்பு, இந்த ஹஜ் பெருநாள்ல 1 to 9 நாள் நோன்பு. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எல்லா விதமான அமல்களையும் சொல்லி கொடுத்திருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க, நான் நோன்பு வைக்கவும் செய்யறேன், விடவும் செய்யறேன். ரெண்டாவது, நான் இரவு நேரங்கள்ல எழுந்திருந்து தொழுகவும் செய்யறேன், தூங்கவும் செய்யறேன். எப்படி அப்பாஸ் ரலியல்லாஹு ஒரு நாள் போய் அல்லாஹ்வுடைய தூதருடைய தொழுகை இபாதத்து இரவு நேரத்துல எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்க போறாங்க. சுப்ஹானல்லாஹ், அவங்க கொஞ்ச நேரம் தூங்குறாங்க. அவங்க அவங்களுடைய மனைவி, ஏன்னா அவங்களுக்கு சாட்சியா இருந்தாங்க. அப்ப 3 பேரும் ஒரு பில்லோல தலைய வச்சு தூங்குறாங்க. இடையில எந்திரிச்சு தொழுகுறாங்க. உடனே இவங்க இரவு தொழுகையை இரவு நேரத்து இபாதத்துகளை பார்க்க போனவங்க தானே, இவங்களும் கூட போய் தொழுகுறாங்க. முதல்ல அல் பக்ரா ஓதுறாங்க, அதுக்கடுத்து ஆல இம்ரான் ஓதுறாங்க. கிட்டத்தட்ட மாயிதா வரைக்கும் ஓதி முடிக்கிறாங்கன்னா 6 ஜுஸு. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஒரு சூறா, பெரிய சூறா ஓதலாமாண்டா இவ்வளவு நேரம்லாம் நிக்க முடியாது, ரொம்ப நீட்டி தொழு வைக்காதீங்க அப்படின்னு காலுக்கு அடுக்குது. வேலைக்கு போறோம் இப்படி எல்லாம் சொல்றோம். தளபதியா இருந்தாங்க, ஊரு சமூக பணி செஞ்சாங்க, 9 மனைவிக்கு கணவனா இருந்தாங்க, விதவைகளுக்கு வாழ்வு கொடுத்தவங்களா இருந்தாங்க, வறியவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க. அந்த தூதர் அத்தனை பணியும் முடிச்சிட்டு இரவு நேரத்துல அவ்வளவு அழகா தொழக்கூடியவர்களா இருந்தாங்க. அப்ப அந்த மக்கள்கிட்ட அந்த தோழர்கள் 3 பேர்ட்டே சொல்றாங்க, நான் ராத்திரியில தொழுகக்கூடியவனா இருக்கேன், தூங்கக்கூடியவனா இருக்கேன். அடுத்து சொல்றாங்க, நான் பெண்களை மனமுடிச்சும் இருக்கேன். அதனால நீங்க எனவே என்னுடைய வழிமுறையை கைவிட்டவர் என்னை சார்ந்தவர் அல்ல. நீங்க என்ன செய்யணும், தொழுகவும் செய்யணும், தூங்கவும் செய்யணும், நோன்பு பிடிக்கவும் செய்யணும், விடவும் செய்யணும், திருமணம் முடிச்சு பெண்களோட அழகான முறையில நீங்க வாழவும் செய்யணும். அப்பதான் என்னுடைய வழிமுறையை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப எல்லா காலத்திலையும் எல்லா நேரத்திலையும் நமக்கு அழகிய வழிகாட்டுதல் எங்க இருக்கு, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுறதுல இருக்கு. புகாரி ஷரீஃப்ல 5063வது ஹதீஸா இது பதியப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். நாம தொழுகை இபாதத்து விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி செஞ்சாங்க, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அந்த மாதிரி தொழுங்க. ஆணுக்கு ஒரு தொழுகை, பெண்ணுக்கு ஒரு தொழுகை எல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாடல் தான் தொழுகை. ஆனா பல மாதிரி பிரிச்சு வச்சிருக்கிறத பாக்குறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கணும். அதே மாதிரி இபாதத்து விஷயத்துல ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எதை வழிகாட்டினாங்களோ அது மாதிரிதான் நடக்கணும். அதே மாதிரி வாழ்க்கையில எப்படிப்பட்ட பெண்ணை தேர்ந்தெடுக்கணும்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீங்கள் தான் பெண்களை தேர்ந்தெடுக்கணும்டான் திருமணத்துல 4 விஷயத்த பாருங்க. அந்த 4ல சிறந்தது எது, மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை நீங்க திருமணம் செய்வது. இப்படி நம்ம ஒவ்வொன்னை பார்த்து பார்த்து அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி நடந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில பரக்கத்துக்கும் அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்கும் அவனுடைய பொருத்தத்துக்கும் பஞ்சமே இல்லாம நிம்மதியா அமைதியா சுகமான வாழ்க்கை இருக்கலாம். எங்க நம்ம அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளை வழிகாட்டுதலை புறக்கணிச்சுட்டு போறோமோ அந்த இடத்துலதான் பிரச்சனைகளும் சஞ்சலங்களும் கவலைகளும் வந்து குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போறதுக்கு காரணமே. சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த நமக்கு வரலாற்று ஆசிரியர் பதிவு பண்றாங்க, பாப்போம். ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஹாபி இருக்கிறாங்க. இவங்கள வரலாற்றுல அதிகப்படியா காணப்படாத ஒரு சஹாபி. இவருடைய வரலாறு எப்படி தெரியுமா, இவரை பத்தி ஒரு ஹதீஸே இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அருமை தோழர்கள்ல ஒருத்தரா இந்த ஜுலைபீப்
ரலியல்லாஹு இருக்கிறாங்க. எப்போதுமே அவங்க வந்து கொஞ்சம் தன்னை பற்றி தாழ்வு மனப்பான்மையில இருப்பாங்க. காரணம் அவங்க அவ்வளவு அழகா இருக்க மாட்டாங்களாம். ஆனாலும் இந்த ஜுலைபீப் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, தன்னை வந்து தாழ்வா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா அவங்க ரொம்ப கொஞ்சம் அழகு இல்லாம இருப்பாங்க. கொஞ்சம் கண்ணுக்கு லட்சணமா இல்ல அப்படிங்கிற அல்லாஹ்வுடைய படைப்பு. நான் சொல்லி காட்டுறதுக்காக சொல்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். அல்லாஹ் தஆலா சொல்றான், என்னுடைய படைப்புகள் அற்புதமானது, அழகானது. அல்லாஹு அக்பர். அவங்களுடைய யார் வந்து அவலட்சணமா போறாங்க தெரியுமா, அவங்களுடைய செயல்தான். அடுத்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ நம்ம நல்ல செயல் செஞ்சோம்னா அதுதான் நமக்கு அழகு. வெளிப்புற அழகு இல்ல, கல்புடைய அழகு. கட்டுப்படுறோமா அந்த ரப்புக்கு, அந்த இறை தூதருக்கு அப்படிங்கறதுலதான் அழகே இருக்கு. சோ இப்படி இருக்கும் நேரத்துல ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுலைபீபை பார்த்து சொல்றாங்க, சுலைபீபே நீங்க திருமணம் செஞ்சுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பாருங்க, நம்ம அழகானவங்கள்ட்ட ஒரு நெருக்கமா பேசுவோம். கொஞ்சம் நமக்கு கண்ணுக்கு லட்சணமா நமக்கு கல்புக்கு பிடிக்காம இருந்துச்சுன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டோம், அலட்சியப்படுத்துவோம். இல்ல இவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருந்தா அவங்க பக்கத்துல நெருங்க முடியுமானே தெரியல. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜுலைபீபை கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு கேக்குறாங்க, ஜுலைபீபே நீ திருமணம் செஞ்சுக்கலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு இந்த சஹாபி என்ன அழகா பதில் சொல்றாரு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அருவருப்பான தோற்றம் கொண்ட எனக்கு இந்த மதீனா நகரத்துல யாரு பொண்ணு கொடுப்பா அப்படின்ட்டு அப்படியே கவலையா விரக்தியா அப்படியே அவர் பேசுவோமே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தோழரே, அல்லாஹ்விடத்தில் நீ ஒன்றும் அருவருப்பானவர் இல்ல. ஊரின் இந்த பகுதியில ஒரு குடும்பம் இருக்கு. அங்க போய் இந்த மனிதர்கிட்ட போய் உனக்கு பெண் கேட்டதா, நான் உனக்கு பெண் கேட்டதா சொல்லி அவங்கள்ட்ட சொல்லுன்னு சொல்லி அனுப்புறாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளையாச்சா. அப்போ இவர் என்ன செய்யறாரு, பயந்து பயந்து போறாரு. போய் அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த வீட்டுக்கு அழகான முறையில அனுமதி கேட்டு உள்ள போய் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரியான ஒரு செய்திய சொல்லி அனுப்புனாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அந்த புள்ளைய பெத்த அம்மாக்கும் வாப்பாக்கும் என்ன சொல்லுவாங்க நம்ம ஊர்கள்ல, விற்கவும் முடியல முழுங்கவும் முடியல. சொல்லி அனுப்பி இருக்கிறது யாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவங்க ஏத்துக்கிறவும் முடியல, மறுக்கவும் முடியல. அவங்க தடுமாறுறாங்க. என்னடா இந்த மனுஷனுக்கு நம்மளுடைய புள்ளைய கொடுக்கறதா. அப்போ அவருக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மன இடமே கொடுக்க மாட்டேங்குது. அப்ப தாயின் தகப்பனும் ரெண்டு பேரும் பேசுறாங்க. இவரு உட்கார்ந்து சொல்லிட்டு அழகான முறையில தாய் தகப்பன் பேசுறத பாத்துக்கிட்டு இருக்கிறார். இப்படி இருக்கையில இவங்களுக்கு ஒரு முடிவு எடுத்து ஒரு பதில் சொல்ல முடியாத நிலைமையா இருக்கு. அந்த நேரத்துல இந்த உரையாடலை எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த சம்பந்தப்பட்ட பெண் இருக்கால, அந்த பெண் தன்னுடைய பெற்றோரை கூப்பிடுறான். கூப்பிட்டு அந்த பெண் சொல்றா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எனக்காக அனுப்பிய மணாளன் இல்லையா, மணமகன் இல்லையா இவரு, நீங்கள் எனக்கு எப்படி எனக்காக மாப்பிள்ளை பாப்பீங்களோ அதை விட பன்மடங்கு அக்கறையோட தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்காக இந்த மணமகனை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த தாய் கிட்டையும் தகப்பன் கிட்டையும் அந்த பொண்ணு ஓதி காட்டுறா இந்த வசனத்தை. அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஏதாச்சும் ஒரு முடிவு விவகாரத்துல, ஏதேனும் ஒரு விவகாரத்துல முடிவு செய்து விட்டால் பிறகு அந்த விவகாரத்துல மாற்று முடிவு எடுக்கும் அதிகாரம் இறை நம்பிக்கை கொண்டுள்ள எந்த ஆணுக்கும், இறை நம்பிக்கை கொண்டுள்ள எந்த பெண்ணுக்கும் கிடையாதுங்கிற அந்த இறை வசனத்தை பெற்றோர் ரெண்டு பேர்கிட்டையும், தாய்கிட்டையும் தகப்பன் கிட்டையும் அந்த பெண்ணு ஓதி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். அந்த பிள்ளைய அந்த பெற்றோர் எப்படி வளர்த்திருக்காங்க பாருங்க. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படக்கூடிய ஒரு பிள்ளையா. அவங்க கூட தடுமாறக்கூடிய நேரத்துல அந்த பெண் வந்து அழகா சொல்லி காட்டுறா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விவகாரத்துல முடிவு செஞ்சுட்டா எந்த ஆணுக்கும் சரி எந்த பெண்ணுக்கும் சரி அதுல மாற்று கருத்து சொல்றதுக்கு உரிமை இல்லைங்கிற வசனத்தை ஓதி காட்டிட்டு அந்த பெண் சொல்றா, இந்த விஷயத்துல முடிவெடுக்கிறது நாம இல்ல, அதனால அல்லாஹ்வுடைய தூதருடைய முடிவை நம்ம திருப்தியா ஏத்துக்கணும்
அதனால நீங்க என்ன செய்யுங்க, இந்த ஜுலைபீபி அவர்களையே எனக்கு மணமகனா தேர்ந்தெடுத்து எனக்கு மனப்பூர்வமா திருமணம் முடிச்சு வைக்கிறதுல நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, சுப்ஹானல்லாஹ். நான் இந்த விஷயத்தையெல்லாம் கேட்டுட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து ஜுலைபீப் ரலியல்லாஹு வந்து இந்த நடந்த நிகழ்ச்சி எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க அனுப்புன மாதிரி நான் அந்த வீட்டுக்கு போனேன், அந்த தாய் தகப்பன்ட்ட சொன்னேன், அவங்க இந்தந்த மாதிரி எல்லாம் பேசுனாங்க. அந்த பெண் வந்து கேட்டுட்டு இப்படி ஒரு விஷயங்களை சொல்லி அனுப்புனா அப்படிங்கிற சொன்னதுமே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை கேட்டுட்டு, இறைவா, அந்த பெண்மணியின் வாழ்க்கையில அனைத்து வகையான நலவுகளையும் நீ கொட்டுவாயாக யா அல்லாஹ், கேடுகளுக்கும் சோதனைகளுக்கும் நிறைந்த வாழ்வை அவளுக்கு கொடுத்து விடாதே யா அல்லாஹ், அவ மகிழ்ந்து இருக்கிறதுக்கு கிருபை செய் யா அல்லாஹ்னு துஆ செய்யறாங்கம்மா. இத அறிவிக்கக்கூடியவர் அபூ பர்ஸா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க இந்த செய்திய. சுப்ஹானல்லாஹ். அப்போ பிற்காலத்துல சொல்றாங்க, மதினாவிலேயே அன்சாரி பெண்கள்ல அந்த பெண்பணியை விட ஒரு செல்வ சீமாட்டியை நாங்க கண்டதில்லைன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில பரக்கத்தை கொடுத்தான். அதுக்கு பின்னாடி ஜுலைபீப் அவங்க திருமணம் செய்துட்டு மகிழ்ச்சியா வாழ்றாங்க. அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போர்ல கலந்துக்கிறதுக்காக ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க புறப்பட்டு போறாங்க. அந்த போர்லயே முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்குறான். ஆனா அந்த போர்ல ஷஹீதானவர்கள்ல அவர்களும் ஷஹீதாகிறாங்க. சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஷஹீதுகளை தேடுவாங்கல்ல, அந்த பணியில ஈடுபட்டு இருக்கும் போது சஹாபாக்கள்கிட்ட தோழர்கள்ட்ட கேக்குறாங்க, யாரையாச்சும் விட்டு விட்டு வந்துட்டீங்களா, யாராச்சும் நம்மளுக்கு காணாமா, அவங்கள தேடி பாருங்கன்னு சொல்றாங்க. ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க தேடிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. திரும்பியும் இன்னார நீங்க விட்டுட்டு வந்துட்டீங்களா, இவங்களை தேடுங்கன்னு சொல்றாங்க. திரும்பியும் தேடுறாங்க. இப்படி இருக்கிற நேரத்துல 3 தடவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரா தேடி கண்டுபிடிச்சு இன்னார் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை பார்த்து, ஜுலைபீப காணலையே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க போர்க்களம் முழுவதும் நல்லா போய் தேடி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு இடத்துல ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஷஹீதாக்கப்பட்டு கிடக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோட அங்க வந்து பாக்குறாங்க. அவ வந்து பார்த்தா ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு 7 இறை நிராகரிப்பாளர்களை அவங்கள சுத்தி கொல்லப்பட்டு கிடக்கிறதையும் அங்க அவங்களும் ஷஹீதா இருக்கிறதையும் பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதோ இங்க வாங்க, ஷஹீதான சுலைபீபை 7 காஃபிர்களோட கடுமையா போரிட்டு அவங்களை கொண்டு இவரும் ஷஹீதாக இருக்கிறாரு, அறிந்து கொள்ளுங்கள். சஹாபாக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுலைபீப் என்னை சார்ந்தவர். சுப்ஹானல்லாஹ். நாம எல்லாம் வெளி தோற்றத்தை பார்க்கக்கூடியவர்களா இருக்கோம் இல்லையா, ஈமான கல்வ அல்லாஹ்வுடைய படைப்பை பார்க்கக்கூடியவர்களா இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, ஜுலைபீப் என்னை சார்ந்தவர், நான் அவரை சார்ந்தவர், ஜுலைபீப் என்னை சார்ந்தவர், நான் அவரை சார்ந்தவர். இப்படி 3 தடவை சொல்றாங்க. சொல்லிட்டு அவரை தன்னுடைய 2 கைகளாலே வாரி அணைச்சு தூக்கி, ஜுலைபீப் ரலியல்லாஹுக்கு வந்து கட்டில் மாதிரி அவங்களுடைய கரங்கள் இருந்துச்சான். முழுசா தூக்கிட்டு போய் அவங்க கையால தாமே கபூர்ல இறங்கி அவங்கள அடக்கம் செய்யறாங்க. இந்த செய்தி அஹ்மது இப்னு ஹிப்பான் முஸ்லிம் ஷரீஃப் இதுல பதியப்பட்டதா இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த தூதர் அல்லாஹ்வுடைய அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் பின்பற்றி நடந்தது, அவர்களோடு தோழமை கொண்டு வாழ்ந்தது, அது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அழகான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஷஹீதுங்கிற அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதரின் கையால் அவர்களை அடக்கம் செய்யப்பட்ட பாக்கியத்தை பெற்றக்கூடிய ஒரு அழகிய வாய்ப்பை எது கொடுத்துச்சு, அல்லாஹ்வுடைய தூதரை அவர்கள் பின்பற்றி வாழ்ந்தது அவர்களுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்துச்சு. ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அந்த ஜுலைபீபா நான் இருக்க மாட்டானான்னு கேட்டாங்க. ஏன்னா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அளவுக்கு நேசிச்சாங்க. அந்த அல்லாஹ்வுடைய தூதரை அந்த மக்கள் அவ்வளவு பின்பற்றி வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைய நமக்கு மாப்பிள்ளை பார்க்கும் போகும்போது, நம்மளுடைய ஆண் பிள்ளைகள் பெண் பார்க்கும் போது இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வரையறைகளை பேண்றாங்களா? தாய் தகப்பன் நம்ம அப்படித்தான் நம்ம பிள்ளைங்களை வளர்த்திருக்கோமா? நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த நேரத்துல சிந்திக்கணும், சீர்தூக்கி பார்க்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், என்னுடைய நேசம் உங்களுக்கு வேண்டுமா,
என்னுடைய அல்லாஹுடைய நேசத்தை வேண்டக்கூடிய ஒவ்வொருத்தரும் என்னுடைய தூதரை பின்பற்றி வாழுங்கள். அது திருமணமாவும் இருக்கலாம், படிப்பு விஷயங்களா இருக்கலாம், வேலைக்கு போற விஷயங்களா இருக்கலாம், குடுக்கல் வாங்கலா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம். எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹை பின்பற்றி அல்லாஹுடைய நேசம் வேணும்னா நாம ஒவ்வொருத்தரும் அல்லாஹுடைய ரசூலை பின்பற்றாதவரை முழுமையான ஈமான் பெற்றவர்களாக ஆக முடியாதுங்கிறத இந்த ஹதீஸின் மூலம், இந்த அழகான குர்ஆன் வசனத்தின் மூலம் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அழகிய செய்தியை எத்தி வச்சிருக்கான். இன்ஷா அல்லாஹ் நாம ஒவ்வொருத்தரும் எல்லா நேரத்திலையும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அடியிலையும் அல்லாஹுடைய தூதரை பின்பற்றி அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்று அவனுடைய மன்னிப்பு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாருங்க, நீங்கள் அல்லாஹுடைய தூதரை பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களுக்காக உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், அவன் மிகவும் மன்னிக்க கூடியவன், மிகுந்த கருணையாளன் என்று நபியே நீங்கள் இந்த மக்களுக்கு சொல்லுங்கள். யா அல்லாஹ், நாங்கள் அனைவரும் எங்களுக்கு நீ கொடுத்த அற்கொலையாக கொடுத்த ரஹ்மத்துல் லில் ஆலமீன் உத்தம தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக எங்களுடைய சொல்லிலும் எங்களுடைய செயலிலும் எங்களுடைய வழிபாட்டிலும் எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. உன்னுடைய நேசத்திற்குரியவர்களாக, உன்னுடைய தூதருடைய ஷஃபாஅத்துக்கு உரியவர்களாக யா அல்லாஹ் நாளை மறுமையில் யால ஹவுல் கௌதர் என்ற தடாகத்தில் நீர் அருந்த கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் அன்பியாக்கள், அவுலியாக்கள், ஆஷியர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நபிமார்கள் அனைவரும் புடைசூழ அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நாங்கள் எங்கள் இறுதி தூதரோடு இருந்து ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் சந்திக்கக்கூடிய பாக்கியவான்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.